ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு குமரி கேரளா ஸ்பெஷல். இன்றைக்கி குமரி கேரளா ஸ்பெஷலில் பெங்களூரில் வந்து எந்த மாதிரி தண்ணியை ப்ரொடெக்ட் பண்ணி வைக்காங்க, எந்த மாதிரி மக்களுக்கு உடற்பயிற்சி கொடுக்குறதுக்கு பார்க்கு ப்ளஸ் லேக்கு இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ ரொம்ப நீட்டாக வச்சுருப்பாங்க. ஃபுல்லாக சுற்றி மரங்கள் தான். எந்த டைம்னாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. மார்னிங் வந்து 4:30 போல் கேட் ஓப்பன் பண்ணுவாங்க. 4:30 4:45 போல் கேட் ஓப்பன் பண்ணிப்பாங்க. 10 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஈவினிங் 3 o'clock ஓப்பன் பண்ணிடுவாங்க. செக்யூரிட்டி வந்து எப்போவுமே ஓப்பன் பண்ணிட்டு செக்யூரிட்டி ஒருத்தங்க இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு செப்பரேட் ரூம் கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்குமே நடந்துட்டு டயர்டானால் அங்கே ஃபுல்லாக சுற்றியுமே வந்து பெஞ்சஸ் இருக்கும். அதில் உட்காந்து இது பண்ணுறதுக்கு ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் நிறைய பெஞ்சு போட்டிருப்பாங்க. பார்க்குறதுக்கு எது நல்லா அழகாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக சுற்றி மரங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது மழையோ எதுனாலுமே கொஞ்சம் ரொம்ப இது பண்ணாது. ரொம்ப சிவியர் மழையாக இருந்தால் தான் நமக்கு வந்து மழையோட எஃபெக்ட் தெரியுமே தவிர மற்றபடி வந்து இந்த மரத்துக்கு உள்ளே வந்து நடந்துகிட்டே இருப்பாங்க. ரொம்ப நீட்டாக வச்சுருப்பாங்க. ஏன்னா டெய்லி வந்து 3 o'clock போல் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா பெருக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சைடு ஹாஃப் போர்ஷன் ஒரு நாளைக்கு, அடுத்த ஹாஃப் அந்த மாதிரி ரொட்டேஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ளிட் பண்ணி நீட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களும் வந்து இதுக்குள்ளே தான் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இதுக்குள்ளேருந்து ஸ்னேக்கெல்லாம் வரும் அப்படிம்பாங்க. அதனால நைட்டு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஃபிஷ்ஷஸும் வந்து அவங்க கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்து இது பண்ணிப்பாங்க. இது பாருங்கள், ஷெட்டு மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் வந்து ரொம்ப மழைன்னா போய் ஒதுங்கிறதுக்கான இது வந்து இந்த லேக்கில் வந்து 2 இடம் வச்சுருக்காங்க. 2 இடத்துல வச்சுருக்காங்க. ஒன்று மிடில் ஆஃப் த இது, ஒன்று முடிகிற இடத்துல, அந்த மாதிரி 2 இடத்துல வச்சுருப்பாங்க. அப்புறம் அங்கங்கே ஓய்வு எடுக்கிறதுக்கான பெஞ்சு. இதில் அத்திப்பழம், நாவல் பழம், அப்புறம் செம்பருத்தி பூ இது எல்லாமே வந்து இருக்கும். இதை வந்து செம்பருத்தி பூவெல்லாம் வந்து மார்னிங் வந்து ஒரு சில பேர் ஹைபிஸ்கஸ் டீ போடுறதுக்காகவே மொட்டெல்லாம் பறிச்சிருவாங்க. நம்ம கொஞ்சம் லேட்டாக 5 o'clock நான் வந்து கொஞ்சம் ஒரு சில நாள் வந்து ஏர்லி மார்னிங் போய் பார்த்தேன். ஸோ அந்த டைம் பார்க்கும்போது கவர் எடுத்துகிட்டு வந்து வேக வேகமாக ஓடி ஓடி பறிச்சிட்ருப்பாங்க நிறைய பேர். ஸோ இது வந்து ஒரு வகையான ரெட் கலர் காய், அந்த முத்துமணி மாதிரி கீழே விழுந்து கிடக்கும். பின்ன நிறைய பேர் நடந்துகிட்டே இருக்கனால நம்ம கையிலலாம் பொறுக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறது கிடையாது. ஸோ நிறைய குருவிகள் ஆனால் பெங்களூரை பொறுத்தவரை பொதுவாக நான் வந்து நிறைய காகங்கள் பார்த்ததே கிடையாது. இப்போ நம்ம ஊர் சைடில் வந்து நிறைய காகங்கள் இருக்கும். ஆனால் இங்கே வந்து பெருசாக காகத்தோட சவுண்டே வந்து இங்கே கிடையாது. யாருக்காவது எதாவது ரீசன் இந்த பெங்களூரில் இருக்கவங்க யாருக்காவது வந்து ரீசன் தெரியும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நிறைய வந்து புறாக்கள் நிறைய பேர் சாப்பாடு கொடுத்து வளர்க்குறது பார்த்துருக்கேன். ஸோ இது பாருங்களேன், சைடில் வந்து குட்டியோண்டு ஒரு இது மாதிரி இருக்கும். இது மட்டும்தான் விநாயகர் சதுர்த்தி இது வந்து கரைக்கிறதுக்கெல்லாம் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. இந்த இது மட்டும்தான். வேறு எங்கேயுமே வந்து இந்த இதுக்குள்ளெல்லாம் எதுவுமே குப்பை போட முடியாது. அப்புறம் ஃபிஷ்ஷஸ், அந்த காடை அந்த மாதிரி உள்ள வாத்து அந்த மாதிரி உள்ள நிறைய இதுகள் வந்து உள்ளே இருக்கும். மீனுமே வந்து இங்கே இருக்கிறவங்க 1-2 நாள் பிடிச்சி நான் பார்த்துருக்கேன். மற்றபடி வெளி ஆட்கள் யாரும் இது பண்ண முடியாது. ஏன்னா செக்யூரிட்டி இருக்காங்க. இதுதான் செக்யூரிட்டியோட ரூமு. ஸோ இதுதான் கேட்டு. இந்த கேட்டு வந்து 3 o'clock to 4 o'clock வரைக்கும் ஹாஃப் கேட்டு தான் திறந்துச்சுப்பாங்க. கொஞ்சோண்டு திறந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக திறந்துருவாங்க. ஸோ இங்கே வந்து அப்பப்போ ஃபுல்லாக வந்து இந்த ஹெலிகாப்டர் போயிட்டே இருக்கும். இது ஏன்னா ஹைசிஎல் பக்கத்தில் இருக்கனால இது இதாக ஃபுல்லாக போயிட்டே இருக்கும். வந்த புதுசில் வந்து நம்ம ஆச்சரியமாக ஊரில் இருக்கும்போது வானத்து மேலே போனாலே தூரத்தில் ஐயோ சின்னதாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்ருப்போம். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து பார்த்தா ரேராக அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. இந்த மாதிரி பெருசாக தான் போயிட்டே இருக்கும். ஏன்னா பக்கத்தில் இருக்கனால சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்த புதுசாக 1-2 நாள் வேடிக்கை பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா யாருமே பார்க்கல, நம்ம மட்டும் தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பழகிடுச்சு. இது வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான ஜிம்மில் இருக்க எக்யூப்மெண்ட்ஸ் மாதிரி கொஞ்சம் வச்சுருப்பாங்க. அதுவுமே வந்து பாதி கம்ப்ளைண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் நடக்கிறதுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இப்போ லேக் வந்து சீனரி ரசிச்சுட்டே போரே அடிக்காது, அந்த மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பெங்களூரில் இந்த மாதிரி பார்க்கு நடந்திருக்கீங்களா, எங்கே இருக்கீங்க, எந்த ஏரியாவில் இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது ஏசிஎஸ் லேஅவுட்டில் சரௌண்டிங்லேயே வந்து ஒரு 3 to 4 பார்க்ஸு லேக்ஸு எல்லாமே இருக்குது. தேங்க்யூ.